புனிதர்கள் விரும்பும் புனிதரே, புனித பிரான்சிஸ் அசிசியாரே, புனித அந்தோனியாரை கவர்ந்த புனித பிரான்சிஸ் அசிசியாரே, இறையேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையின் பிள்ளைகளே, இதோ இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலும் உங்களோடு இணைந்து இந்த உன்னத திருப்பலி நிறைவேற்றுவதிலும் உங்களுக்காக ஜெபிப்பதிலும் உங்களோடு இறைவார்த்தை பகிர்ந்து கொள்வதிலும் மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அன்பிற்குரியவர்களே, இன்று தாயாம் திராவையோடு இணைந்து நாம் ஆண்டவருடைய பிறப்பின் முன்னறிவிப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதாவது அன்னை மரியாளுக்கு கப்ரியேல் வானதூதர் வழியாக விண்ணக தந்தை மங்கள வார்த்தைகளை, மங்கள ஆசீர்வாதங்களை கொடுத்த அந்த மாபெரும் மறையுண்மையை இன்று நாம் பெருவிழாவாக கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாள் மனித குலத்தின் பிரதிநிதியாக இறைவனிடம் இருந்து மங்கள வார்த்தைகளை பெறுகின்றாள், மங்கள ஆசீர்வாதங்களை பெறுகின்றாள். எனவே அன்னை மரியாள் பெற்ற மங்கள வார்த்தைகள், அன்னை மரியாள் பெற்ற மங்கள ஆசீர்வாதங்கள் நமக்கும் உரியது. எனவே இந்த நாள் நம் அனைவருடைய பெருவிழா. எனவே அனைவரும் கரங்களை தட்டி நம் ஒருவருக்கொருவர் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அன்னை மரியாள் பெற்ற மங்கள வார்த்தைகள், அன்னை மரியாள் பெற்ற மங்கள ஆசீர்வாதங்கள் நாமும் பெற உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களுக்காக சிறப்பான விதத்திலே ஜெபிக்கின்றேன். கோடி அற்புதர், புதுமை வல்லர் புனித அந்தோனியாருடைய நவநாட்களில் 2வது வாரத்தில் பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்காக சிறப்பான விதத்திலே ஜெபிக்கின்றேன். நீங்கள் எந்த கருத்துக்களுக்காக, எந்த விண்ணப்பங்களுக்காக ஆண்டவரை நாடி வந்திருக்கின்றீர்களோ, புனித அந்தோனியாருடைய பரிந்து பேசுதலை நாடி வந்திருக்கின்றீர்களோ, இறைவன் நிச்சயம் உங்களுடைய விண்ணப்பங்களை, ஜெபங்களை நிச்சயம் நிறைவு செய்வார் என்று உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன், உங்களுக்கு வாக்கு அளிக்கின்றேன். இங்கிருந்து போகிறப்ப நீங்கள் மன மகிழ்ச்சியோடும் மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் செல்ல வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களுக்காக சிறப்பான விதத்திலே ஜெபிக்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, இன்று நம்முடைய நவநாளில் நாம் சிந்திக்கவிருக்கின்ற தலைப்பு புனித அந்தோனியாரும் பிரான்சிஸ்கன் துறவர வாழும். புனித அந்தோனியாரும் பிரான்சிஸ்கன் துறவர வாழும் என்ற தலைப்பில் சற்று சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில் நான் 2 விஷயங்களை நினைத்து, 2 காரியங்களை குறித்து எப்பொழுதும் நான் பெருமகிழ்ச்சி கொள்வேன். எப்போ பார்த்தாலும் இந்த 2 விஷயங்களை நான் நினச்சி பார்த்தேன் அப்படின்னா எப்போவுமே ரொம்ப சந்தோஷப்படுவேன், எப்பொழுதுமே மகிழ்ச்சி கொள்வேன். அந்த 2 காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது நான் ஒரு கத்தோலிக்க குருவானவர். கத்தோலிக்க குருவானவர் என்ற மகிழ்ச்சி எனக்கு எப்பவுமே இருக்குது. இதை நினச்சி பார்க்குறப்ப எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னை அறியாமலே தோன்றும். நான் ஒரு கத்தோலிக்க குருவானவர் என்ற அந்த ஒரு மகிழ்ச்சி. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பிரான்சிஸ்கன் துறவி. நான் ஒரு பிரான்சிஸ்கன் துறவி. எனவே என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்போல்லாம் சோர்ந்து போகிறேனோ, எப்போல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக ஃபீல் பண்ணுறனோ, உணர்றனோ, அப்போல்லாம் நான் இந்த 2 காரியங்களை நினைத்து பார்ப்பேன். நான் ஒரு கத்தோலிக்க குருவானவர், நான் ஒரு பிரான்சிஸ்கன் துறவி. இந்த 2 சிந்தனைகள் என்னை அறியாமல் எனக்கு நிச்சயம் மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கின்றன. பதுவை நகர் புனித அந்தோனியாரும் இத்தகைய ஒரு மகிழ்ச்சியை தன்னுடைய வாழ்க்கையில் சுவைத்தவராக இருந்திருக்கின்றார். புனித பிரான்சிஸ் அசிசியாரால் அவருடைய பிரான்சிஸ்கன் துறவர வாழ்வால் ஈர்க்கப்படுகின்றார் புனித அந்தோனியார். எனவே சற்று சிந்தித்து பார்ப்போம், யார் இந்த புனித அசிசியார், புனித பிரான்சிஸ் அசிசியார்? யார் இந்த புனித பிரான்சிஸ் அசிசியார்? இத்தாலி நாட்டை சேர்ந்தவர், ஒரு செல்வந்தர். இருந்தாலும் அனைத்தையும் விட்டுவிட்டு நான் கிறிஸ்துவை மிக நெருக்கமாக ஆழமாக பின்பற்றுவேன் என்று ஒரு துறவர சபையை ஆரம்பித்த ஒரு உன்னதமான புனிதராக புனித பிரான்சிஸ் அசிசியார் இருக்கின்றார். ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு ஷாப்பிங் மாலில் ஒரு லிஃப்ட்டுக்கு முன்னாடி ஒரு வாக்கியத்தை நான் படிக்க நேர்ந்தது. அழகான ஒரு வாக்கியம். அவசரத்திற்கு எண்ணெய் பயன்படுத்துங்கள், அவசரத்திற்கு எண்ணெய் பயன்படுத்துங்கள், ஆரோக்கியத்திற்கு என்னுடைய குருநாதரை பயன்படுத்துங்கள். அவசரத்திற்கு எண்ணெய் பயன்படுத்துங்கள், ஆரோக்கியத்திற்கு என்னுடைய குருநாதரை பயன்படுத்துங்கள். யார் அந்த குருநாதர்? லிஃப்ட் சொல்லுது. யார் குருநாதர்? லிஃப்ட்டுக்கு யார் குருநாதர்? ஸ்டெப்ஸ், படிக்கட்டுகள். எனவே ஸ்டெப்ஸுகளுக்கு குருநாதராக இருப்பது யார்? லிஃப்ட்டுங்களுக்கு குருநாதராக இருப்பது படிக்கட்டுகள். அதே போல் புனித அந்தோனியாருக்கு குருநாதராக இருந்தவர் புனித பிரான்சிஸ்
அசிசியார். அவருடைய புனித வாழ்வால் ஈர்க்கப்படுகின்றார் புனித அந்தோனியார். எனவே இந்த புனித அசிசியார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் விரும்பியதை செய்த ஒரு உன்னதமான புனிதர், புனிதர்களால் விரும்பப்பட்ட ஒரு புனிதராக புனித பிரான்சிஸ் அசிசியார் இருக்கின்றார். இறைவன் விரும்பியதை செய்த புனிதராக புனித பிரான்சிஸ் அசிசியார் இருக்கின்றார். ஒரு முறை ஒரு இளைஞன் ஞானியிடம் செல்கின்றார். குருவே, நான் ஞானம் பெற என்ன செய்ய வேண்டும் என்று அந்த இளைஞன் அந்த ஞானியிடம் கேட்கின்றார். அந்த ஞானி சொல்கின்றார், தம்பி, நீ ஞானம் பெற வேண்டும் என்றால் நான் ஒரு சில மந்திரங்களை சொல்கின்றேன், அதை சொல்ல, அதோடு சேர்த்து 2 வாழைப்பழங்களையும் சேர்த்து சாப்பிடு அப்படின்ட்டு அந்த ஞானி சொல்கின்றார். அப்போ அந்த இளைஞன் உடனடியாக ஒரு கேள்வியை கேட்கின்றான். என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னா, குருவே, என்ன வாழைப்பழம் சாப்பிட்ணும்? கற்பூரவள்ளி வாழைப்பழம் சாப்பிட்ணுமா, இல்லை செவ்வாழை வாழைப்பழம் சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டவுடனே அந்த ஞானி அந்த இளைஞனை பார்த்து சொன்னாராம், பார்த்துங்க, உனக்கு ஞானமே கிடைக்காது. ஏன் அப்படி சொன்னார்? குரு என்ன சொல்கிறாரு? நான் ஒரு சில மந்திரங்களை சொல்வேன், அதோடு சேர்த்து வாழைப்பழத்தையும் சேர்த்து சாப்பிட்ணும். ஆனால் அந்த இளைஞன் என்ன கேட்குறா? மந்திரங்களை பற்றி கேட்கவே இல்லை. நான் என்ன விரும்புகின்றனோ அதைத்தான் அவன் கேட்டான். தான் எதை விரும்பினானோ அதைத்தான் அவன் கேட்டான். அன்பிற்குரியவர்களே, புனிதர்கள் யார் என்றால் இறைவன் விரும்பியதை செய்தவர்கள். அதனால தான் புனித பிரான்சிஸ் அசிசியார் அடிக்கடி ஜெபிப்பார், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீர். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீர். எனவே புனித பிரான்சிஸ் அசிசியார் இறைவன் விரும்பியதை செய்த ஒரு புனிதராக இருக்கின்றார். இரண்டாவது, புனித பிரான்சிஸ் அசிசியார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனிதர்கள் விரும்பிய புனிதராக புனித பிரான்சிஸ் அசிசியார் இருக்கின்றார். புனிதர்கள் விரும்பிய புனிதராக புனித பிரான்சிஸ் அசிசியார் இருக்கின்றார். தாயாம் திருச்சபையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய துறவர சபைகள் இருக்கின்றன. எல்லா துறவர சபைகளுக்கும் இல்லாத ஒரு தனித்துவம் எங்களுடைய பிரான்சிஸ்கன் சபைக்கு இருக்குது அப்படின்னா அது என்ன அப்படின்னா, எங்களுடைய சபையில் தான் அதிகமான புனிதர்கள் இருக்கின்றார்கள். எங்களுடைய சபையில் தான் அதிகமான அருளாளர்கள் இருக்கின்றார்கள். எங்களுடைய சபையில் தான் அதிகமான இறை ஊழியர்கள் இருக்கின்றார்கள். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புனிதர்கள், இந்த அருளாளர்கள், இந்த இறை ஊழியர்கள் அனைவரும் புனித பிரான்சிஸ் அசிசியாரால் ஈர்க்கப்பட்டவர். எனவே புனித பிரான்சிஸ் அசிசியார் புனிதர்கள் விரும்பிய புனிதராக இருக்கின்றார். அதனால தான் புனித பிரான்சிஸ் அசிசியாரால் ஈர்க்கப்பட்டவளாக புனித கிளாரமல் துறவர அழைத்தலை ஏற்கின்றார். அதே போல புனித அந்தோனியாரும் புனித பிரான்சிஸ் அசிசியாரால் ஈர்க்கப்பட்டு இந்த பிரான்சிஸ்கன் சபையிலே சேருகின்றார். எனவே இறைவன் விரும்பியதை செய்த புனிதராக பிரான்சிஸ் அசிசியார் இருந்தார். புனிதர்கள் விரும்பிய புனிதராக பிரான்சிஸ் அசிசியார் இருக்கின்றார். அதன் அடிப்படையில் புனித அந்தோனியாரும் இறைவன் விரும்பியதை செய்த புனிதராக இருக்கின்றார். அதே போல புனிதர்கள் விரும்பக்கூடிய புனிதராகவும் புனித அந்தோனியார் இருக்கின்றார். வரலாற்று ஆசிரியர்கள் புனித அந்தோனியாரை பற்றி கூறுகின்ற பொழுது இவ்வாறு கூறுவார், புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய சகோதரர், புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய மகன், பிரதர் ஆஃப் செயின்ட் பிரான்சிஸ், சன் ஆஃப் செயின்ட் பிரான்சிஸ் என்று புனித அந்தோனியாரை பற்றி குறிப்பிட்டு கூறுவார்கள். புனித பிரான்சிஸ் அசிசியாரின் உன்னத சகோதரராக புனித அந்தோனியார் இருக்கின்றார். புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய உன்னத மகனாக புனித அந்தோனியார் இருக்கின்றார். எனவே புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கையால் ஈர்க்கப்பட்டவராக புனித அந்தோனியார் இருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, சற்று சிந்தித்து பார்ப்போம். புனித பிரான்சிஸ் அசிசியார் வாழ்ந்து காட்டிய அந்த பிரான்சிஸ்கன் துறவர வாழ்க்கையுடைய சாராம்சம் இதுதான். அசிசி தெருக்களில் ஓடி அலைந்த புனித பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய அழைத்தலை, தன்னுடைய பிரான்சிஸ்கன் துறவர அழைத்தலை இந்த 4 திருக்களை வைத்தே தன்னுடைய துறவர அழைத்தலை அமைத்தார். அன்பிற்குரிய புனித பிரான்சிஸ் அசிசியார் இந்த 4 திருக்கள் மீது அசைக்க முடியாத ஆழமான பற்று பக்தி நிறைந்தவராக இருந்தார். அது 4 திருக்கள் இதுதான்: திருச்சிலுவை, திரு அவை, திரு உடல், திரு விவிலியம். அன்பிற்குரியவர்களே, புனித பிரான்சிஸ் அசிசியாரிடம் இந்த 4 திருக்கள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது, பக்தி இருந்தது. புனித பிரான்சிஸ் அசிசியார் திருச்சிலுவையை அதிகமாக நேசித்தார்.
அன்பிற்குரியவரே, புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய ஆன்மீகத்தில் 2 கேள்விகள் மிகவும் முக்கியமானதாக இருந்தது. முதல் கேள்வி, ஒரு கடவுள் எப்படி மனிதராக முடியும்? ஒரு கடவுள் எப்படி மனிதராக முடியும் என்ற அந்த மறையுண்மை அதிகமாக சிந்தித்தார். அதனால் தான் தாயாம் திருவையிலே குடிலை ஏற்படுத்துகின்ற அந்த பக்தி முயற்சியை அவர் ஏற்படுத்தினார். 2வது கேள்வியா தன்னுடைய ஆன்மீகத்திற்கு அடிப்படையாக இருந்தது, கடவுள் எப்படி சிலுவையை சுமக்க முடியும், ஒரு கடவுள் எப்படி சிலுவையில் இறக்க முடியும் என்ற இந்த ஒரு கேள்விக்கு அவரால் பதில் சொல்லவே முடியல. அதனால்தான் அவர் சிலுவையை அதிகமாக தியானித்தார். குகைகளில் தியானம் செய்கின்ற பொழுது எல்லாம் திருச்சிலுவையை வரைந்தார். இயேசுடைய பாடுகளை அதிகமாக தியானித்தார். தன்னுடைய வாழ்நாளில் இறுதியில் அவர் சொல்வார், இயேசு பட்ட பாடுகளைப் போல நானும் பெற வேண்டும், இயேசு திருச்சிலுவையில் பட்ட பாடுகளை நானும் பட வேண்டும், இயேசு திருச்சிலுவையில் வெளிப்படுத்திய அந்த இறை அன்பை நானும் அனுபவிக்க வேண்டும் என்று தியானித்தவராக புனித பிரான்சிஸ் அசிசியார் 5 காய வரம் பெற்ற முதல் புனிதராக இருக்கின்றார். புனித பிரான்சிஸ் அசிசியாரை போலவே புனித அந்தோனியாரும் திருச்சிலுவையின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை பெற்றவராக இருந்தார். அவர் அதிகமாக போதித்தது பார்த்தீங்க அப்படின்னா திருச்சிலுவை பற்றித்தான். திருச்சிலுவை பற்றி கூறுகின்ற பொழுது புனித அந்தோனியார் அழகாக சொல்லுவார், கிறிஸ்தவர்கள் திருச்சிலுவையின் மீது சாய்ந்திருக்க வேண்டும், கிறிஸ்தவர்கள் திருச்சிலுவையை சார்ந்திருக்க வேண்டும் என்று புனித அந்தோனியார் சொல்லி இருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்தவர்களுக்கான அடையாளம் திருச்சிலுவையை சார்ந்திருப்பது, திருச்சிலுவையின் மீது சாய்ந்திருப்பது தான் என்று புனித அந்தோனியார் கூறுகின்றார். எனவே புனித அசிசியாரை போல புனித அந்தோனியாரும் திருச்சிலுவையின் மீது அதிக பற்று உடையவராக இருந்தார். 2வது புனித பிரான்சிஸ் அசிசியார் திரு அவையை அதிகமாக நேசித்தார். தாயாம் திருச்சபை புனித பிரான்சிஸ் அசிசியார் அதிகமாக நேசித்தார். தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னுடைய இறுதி மடலை எழுதுகின்ற பொழுது இவ்வாறு எழுதுவார், நான் என்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை திரு அவையிடமிருந்தே பெற்றேன், எனவே நான் என்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை திரு அவையில் தான் வாழ்ந்து காட்டுவேன் என்று திரு அவையின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை நிறைந்தவராக புனித பிரான்சிஸ் அசிசியார் இருக்கின்றார். தமியான் ஆலயத்திலே திருச்சிலுவையிலிருந்து இயேசு பேசுகின்றார், என்னுடைய ஆலயத்தை கட்டு, என்னுடைய திருச்சபையை கட்டு என்று பாடுபட்ட இயேசு சொல்கின்ற பொழுது உண்மையிலேயே போய் புனித பிரான்சிஸ் அசிசியார் அந்த தமியான் ஆலயத்தை கட்டுகின்றார். அப்பிறகுதான் புரிந்து கொண்டார், நான் கட்ட வேண்டியது ஆன்மீக திரு அவை என்று. திருச்சபையில் ஒரு மாபெரும் மாற்றத்தை, மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய புனிதராக புனித பிரான்சிஸ் அசிசியார் இருக்கின்றார். திரு அவையுடைய மிகவும் முக்கியமான ஒரு பிரமாணிக்கமான புனிதராக புனித பிரான்சிஸ் அசிசியார் இருக்கின்றார். எப்பொழுது எல்லாம் திரு அவை தன்னுடைய வழித்தடத்தில் இருந்து விலகி சென்றதோ அப்பொழுது எல்லாம் அந்த புனித பிரான்சிஸ் அசிசியார் திரு அவை சரியான பாதையில் அழைத்து சென்றவராக இருந்தார். அதே போல புனித அந்தோனியாரும் புனித பிரான்சிஸ் அசிசியாரிடம் இருந்த அந்த திரு அவை பற்று அவரிடமும் இருந்தது. பலவிதமான தப்பறை கொள்கைகள் திரு அவையை பாதித்து கொண்டிருந்த அந்த நேரங்களில் எல்லாம் திரு அவையுடைய ஒரு பிரமாணிக்கமான ஒரு ஊழியராக, பணியாளராக, தப்பறை கொள்கைகளுக்கு எதிராக போரிட்டவராக புனித அந்தோனியார் இருக்கின்றார். அதனால்தான் அவரை பற்றி சொல்கின்ற பொழுது இவ்வாறு கூறுவார்கள், ஹேமர் ஆஃப் ஹெரட்டிக்ஸ், அதாவது தப்பறை கொள்கைகளை பின்பற்றுகளுடைய சம்மட்டி என்று புனித அந்தோனியாரை கூறுவார்கள். தப்பறை கொள்கைகள் யாரெல்லாம் போதிக்கிறாங்க, திருச்சபைக்கு எதிராக யாரெல்லாம் போதிக்கிறாங்களோ அவர்களுக்கு எதிராக சம்மட்டியாக திகழ்ந்தவராக புனித அந்தோனியார் இருக்கின்றார். 3வது திருவுடலின் மீது புனித பிரான்சிஸ் அசிசியாருக்கு அந்த ஒரு பற்று, ஒரு பக்தி இருந்தது. திருவுடலை, இயேசுடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நற்கருணையும் அதிகமாக புனித பிரான்சிஸ் அசிசியார் நேசிக்கின்றார். அசிசி நகரிலே ஒரு துர்மாதிரியான ஒரு குருவானவர் இருந்தார். எல்லாரும் அந்த குருவானவரை புறக்கணித்தார்கள். ஆனால் புனித பிரான்சிஸ் அசிசியார் அந்த குருவானவரிடம் ஓடி சென்று அவருடைய கரங்களை பிடித்து கொண்டு அவருடைய கரங்களை முத்தி செய்தாராம். என்ன காரணம்? இயேசுடைய திருவுடலை, இயேசுடைய திரு ரத்தத்தை, நற்கருணையை நான் இந்த கரங்களில் தான் பெறுகின்றேன். இயேசுடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் எதனாலும் யாராலும் கரைப்படுத்த முடியாது என்ற நம்பிக்கையை புனித பிரான்சிஸ் அசிசியார் பெற்றிருந்தார். அதனால் தான் நற்கருணை அவர் அதிகமாக நேசித்தார், குருக்களை அதிகமாக நேசித்தார். தன்னுடைய குருத்துவ
சகோதரர்களுக்கு புனித பிரான்சிஸ் அஸ்சியார் ஒரு மடலை எழுதுகின்றார். தன்னுடைய சபையில் இருந்த குருக்களுக்கு அஸ்சியார் ஒரு மடலை எழுதுகின்றார். அந்த மடலில் புனித பிரான்சிஸ் அஸ்சியார் இவ்வாறு கூறுவார்: குருக்களே, நீங்கள் உங்களுடைய பிரசங்கங்களில் நற்கருணையுடைய மகத்துவத்தையும் நற்கருணையுடைய முக்கியத்துவத்தையும் இறை மக்களுக்கு தவறாமல் போதியுங்கள் என்று தன்னுடைய குருக்களுக்கு புனித பிரான்சிஸ் அஸ்சியார் மடலை எழுதுகின்றார். அதே போல இறை மைந்தன் இயேசுவை நற்கருணை இன்றி வேறு எதனாலும் அதிகமாக ஆழமாக வெளிப்படையாக உணர முடியாது, அனுபவிக்க முடியாது என்று புனித பிரான்சிஸ் அஸ்சியார் எழுதுகின்றார். இதன் அடிப்படையில் புனித அந்தோனியார் செல்கின்ற இடமெல்லாம் நற்கருணையுடைய பக்தியை, நற்கருணையுடைய முக்கியத்துவத்தை, நற்கருணையுடைய மகத்துவத்தை மக்களுக்கு போதிக்கின்றார். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு புதுமை இருக்கும். அந்த நற்கருணையை கொண்டு தான் அவர் கழுதையை மண்டியிட செய்தார். காரணம், புனித அந்தோனியாரிடம் அந்த நற்கருணை பற்றி இயல்பாகவே பிரான்சிஸ் அஸ்சியாரிடம் இருந்ததைப் போல அவரிடமும் இருந்தது. 4வது திரு எதுவென்றால் திரு விவிலியம். அன்பிற்குரிய புனித பிரான்சிஸ் அஸ்சியார் தன்னுடைய துறவற சபையை எதன் மீது கட்டமைக்கின்றார் என்றால் இந்த திரு விவிலியத்தின் மீது, இறை வார்த்தையின் மீது தன்னுடைய பிரான்சிஸ்கன் துறவற அழைத்தலை அமைக்கின்றார். திருத்தந்தை பிரான்சிஸ் அஸ்சியாரை அழைத்து, உன்னுடைய சபையினுடைய நோக்கம் என்ன, உன்னுடைய சபையினுடைய சட்டதிட்டங்கள் என்ன, உன்னுடைய சபையினுடைய வாழ்க்கை முறை என்ன என்று கேட்டபொழுது புனித பிரான்சிஸ் அஸ்சியார் திருவிவிலியத்தை தான் காட்டினார். இதுதான் எங்களுடைய துறவற அழைத்தலுடைய சட்டதிட்டங்கள், இதுவே எங்களுடைய வாழ்க்கை முறை, இதுவே எங்களுடைய துறவற அழைத்தல் என்று திருவிவிலியத்தை, நற்செய்தியை திருத்தந்தையிடம் காட்டினார். இதனால் ஈர்க்கப்பட்ட புனித அந்தோனியார் இறை வார்த்தையின் மீது தனியாத தாகம் கொண்டவராக இருந்தார். அதனால் தான் அந்தோனியாருடைய படங்கள்லாம் பார்க்கின்ற பொழுது திருவிவிலியம் இல்லாத அந்தோனியார் இருக்கவே முடியாது. திரு விவிலியத்தின் மீது அதிக பற்று கொண்டவராக புனித அந்தோனியார் இருந்திருக்கின்றார் அஸ்சியாரை போல. எனவே அன்பிற்குரியவர்களே, புனித அஸ்சியாருடைய வழியில் வந்த புனித அந்தோனியார் திருச்சிலுவையின் மீது, திரு அவையின் மீது, திரு உடலின் மீது, திரு விவிலியத்தின் மீது புனித பிரான்சிஸ் அஸ்சியாருடைய அந்த ஆன்மீகத்தை அவரும் பின்பற்றுகின்றார். இன்று அன்னை மரியாளுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்னை மரியாள் மீதும் புனித பிரான்சிஸ் அஸ்சியார் தனிப்பற்று வைத்திருந்தார். தன்னுடைய சபையை அன்னை மரியாளுடைய பாதுகாவலில் தான் அவர் விட்டு சென்றார். அன்னை மரியாள் திருச்சிலுவையின் தாய், அன்னை மரியாள் திரு அவையினுடைய தாய், அன்னை மரியாள் திருவுடலின் தாய், அன்னை மரியாள் திருவிவிலியத்தின் தாய். எனவே புனித பிரான்சிஸ் அஸ்சியார் தன்னுடைய சபை புனித அன்னை மரியாளுடைய பாதுகாவலில் வைக்கின்றார். அதே போல புனித அந்தோனியாரும் தன்னுடைய வாழ்நாளில் இறுதி நாளில் தன்னுடைய வாழ்வை அன்னை மரியாளுடைய பாதுகாவலில் வைக்கின்றார். எனவே அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாளிடம் நாமும் புனித அஸ்சியாரை போல, நாமும் புனித அந்தோனியாரை போல அந்த தனியாத தாகம் பெற்றவர்களாக இருக்கக்கூடிய வரத்திற்காக மன்றாடுவோம். புனித அஸ்சியாரை போல, புனித அந்தோனியாரை போல திருச்சிலுவையின் மீது, திரு அவையின் மீது, திரு உடலின் மீது, திரு விவிலியத்தின் மீது, திரு அன்னையின் மீது அந்த ஒரு தனியாத தாகம் பற்று பக்தி நிறைந்தவர்களாக இருக்கக்கூடிய வரத்திற்காக மன்றாடுவோம். முடிந்தவரை அனைவருக்கும் நல்லதை நினைப்போம், நல்லதையே செய்வோம். நாம் செய்யும் அனைத்திலும் இறைவனை மகிமைப்படுத்துவோம். இதுவரை காத்த தேவன் இனியும் நம்மை காப்பார். ஆமேன்.